தலைவன் வந்து ஃபோன் வேற உள்ளே விழுந்து போச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. ஆசையாக வாங்கின ஃபோன் வேற. அதுவும் இல்லாமல் இப்போ தான் ஒரு 2000 ரூபா டிஸ்பிளே வேற மாற்றினேன். Day 3 ஆஃப் கொடைக்கானல். கைஸ் இப்போதான் அண்ணன் வந்து சொட்டர் வாங்கி வந்துக்கிறாரு பாருங்க. ஒரு லோக்கல் காய் சொட்டர் ஒன்று வாங்கி வந்துக்கிறாரு. 500 ரூபாண்ணா? எவ்வளோ? 500 ரூபா. ஓகே, வெரி குட் ப்ரோ. ரெடி ஆகிட்டீங்களா? கைஸ் இதுதான் நம்மளுடைய ரூம் பாருங்க. அதாவது ரூம் டூர் போடலான்னு நினச்சேன், ஆனால் போட முடியல. இப்போ போடுறேன் நேராக. உள்ளே வந்தீங்கன்னா வந்த உடனே ஒரு மிரர் இருக்கணும், கண்ணாடி பார்த்துக்கலாம், இது மாதிரி பூசிக்கலாம். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ. இது வந்து கேர்ள்ஸுக்கான பெட்டு. கோகனட் ஆயில், கோகனட் ஆயிலாம் வருது. கோகனட் ஆயில் இது கேர்ள்ஸ் பெட்டு, இது வந்து பாய்ஸுக்கு. பாருங்க இதில் தான் வந்து நைட்டு 13 பேர் பெற்றுருக்கோம். 13 பேர். இதில் ஒரு 6, அதில் ஒரு 7. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் 13 பேரை பத்துனோம். பூபதி ப்ரோ கிளம்பியாச்சா? Day 3க்கு ரெடி ஆகிட்டாரு இவர். பூபதி என்ன பாய், பூபதி பார்ட் 2 தெரியுறா. பார்ட் 2 இவர் தான். இதுதான் நம்மளுடைய காய்ஸு. ஹாய் ப்ரோ. ட்ரிப்பு எப்படி ப்ரோ போச்சு? அருமையாக வேற லெவலா? நிறைய பார்க்க நிறைய இருக்குல்ல. டைம் பத்தல. மூக்கு தெரியுது. ஒரே ஃபன் தான். ஓகே ப்ரோ, உங்களுக்கு எப்படி போச்சு ட்ரிப்பு? நல்லா போச்சுங்க ஐயா. சூப்பரா? என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல சாப்பிடுங்க. குளிர்தா? குளிர்லையா? மிதமா இருக்குது. ப்ரோ இவரோட குறை மட்டும் கேளுங்க. என்ன குறை ஏதாவது குறை சொல்லுங்க. என்ன குறை? 20 ரூபாவா? ஆமா. பத்தலையா உங்களுக்கு? அது நல்லாவும் இல்ல, டேஸ்டாவும் இல்ல. சரி, பச்சை தண்ணி. ஓகே. டீ வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் ஆனா நைட்டு சாப்பாடு ஓகே இல்ல? சாப்பாடு ஓகே. ஆனா ரேட்டு 150 ரூபா. அது ஒரு பிரச்சனையாகி போச்சு. ஓகேங்களா கைஸ், நம்ம அந்த காலையில அந்த இது போனோம்ல ஃபால்ஸ், அது இங்க இருந்து ஒரு வியூவை காமிக்கிற பாருங்க ப்ரோ. கொஞ்சம் தருங்க ப்ரோ, கொஞ்சம் காமிக்கிறேன் அந்த ஃபால்ஸ். இந்த இடத்துல நம்ம காலையில் போயிட்டு வந்தோம். கைஸ் இங்க பாருங்க. ஏங்க தண்ணி கிளீனா வருதுங்க. நானும் ஏதோ கெட்ட தண்ணி நினைச்சேன், நல்ல தண்ணி தான். வரும் பதறான். கார் வரட்டும், கவுத்துற வேண்டியதுதான். சரியான இதுதான் அங்கே இருந்து சரியான வியூ பாயிண்ட்டுங்க பாருங்க. வந்தீங்கன்னா செம்மையாக ஸ்டே பண்ணிட்டு போகலாம். கொடைக்கானல் வர்றது மேட்ரு இல்லை, எந்த கேங் கூட வரீங்க அப்படின்னா அதான் எந்த கேங் தான் நாங்கள். ஆனால் ரொம்ப நல்ல பசங்க. ஏன்னா ஒரு கேர்ள்ஸு பாய்ஸு ஒரே ரூமில் தங்கியிருக்குன்னா வேற லெவல் என்னென்ன கம்மி கட்டுறாங்க, அழகாக மடிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து கேர்ள்ஸோட பெட்டு பாருங்க, அழகாக மடிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் பாருங்க அப்படியே பாய்ஸ் பெட் எப்படி பாருங்க. இப்போதான் கொஞ்சம் லைட்டாக கிளியர் பண்ணிக்கிறாங்க. தலைக்காணி அது இதுன்னு வாங்கியாச்சு. பாய்ஸ் பெட்டு
காய்ஸ் இப்போ வந்து டே 3 வந்து எங்கே ரெடி ஆகிட்டு இருக்குன்னா வந்து போட்டிங் போகலை, அதாவது இன்னைக்கு வந்து போட்டிங் போக போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கொடைக்கானல்ல. என்ன சவுண்டு விட்டுக்கடா. போடு போடு. கட்டி மேல கட்டி மேல. இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் சேஃப்டி இப்போ வந்து நம்ம போட்டிங் ரெடியாக போகிறோம். போட்டிங் ரெடி ஆகிறாங்க. பாம்பிங் ஸ்குவாடு மாதிரி அங்கே தான் டைம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். நம்ம சேஃப்டிக்காக வந்து நம்ம கப்பலை ஓட்ட போகிறோம். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் வலுக்கட்டாயமாக கொடுப்பாங்க. இதை போட்டிங் ஃபோன்லாம் பத்திரமா வச்சுக்கோ. உள்ள விட்டுற போகிற அதுக்கு மேலே ஆச்சுன்னா மேனேஜ் பண்ணுவாங்க. யாரு அங்க முன்னவா டேய் யாரா அது? டேய் அட்டா டேய் ரெடி எங்க ஆளுங்க கிளம்பிட்டாங்க. போட்டு கிளம்பிடுச்சு. गाइस இப்போ வந்து போட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்க பாருங்க இவங்க 2 பேரும் வந்து பெடல் போடுறாங்க. நம்ம வந்து ஜாலியா உட்காந்து வரோம். இவர் அண்ணன் வேற கூட்டு வந்துட்டேன். ஓகேண்ணா பக்கா 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 பக்கா. गाइस நம்மளோட டார்கெட் என்னன்னா வந்து அந்த ஃபவுண்டைனை போனோம். அந்த ஃபவுண்டைனில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும். பார்ப்போம் அப்படியே போக முடியுமா பார்ப்போம். அதுவும் இல்லாமல் சரியான டயர்டாக இருக்குது போல. இது எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு இருக்கு, கொஞ்சம் டைட்டாக இருக்குதா? ஆனால் அவன் மூச்சு வாங்குறது தெரிஞ்சா பாருங்க. முடியல. அப்படியே போயிட்டு அந்த ஃபவுண்டைனை ரவுண்ட் அடிச்சுட்டு வர போகிறோம். செம்ம அழகா இருக்குது பாருங்க. அந்த ஃபவுண்டைன் பாருங்க, செம்ம அழகா இருக்குது. அங்க அவ்வளோ தூரம் தான் வேணாம்னா இந்த ஃபவுண்டைனோட ரவுண்ட் வச்சிடலாம். பாருங்க அண்ணனுக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் அங்கே போகலான்னு சொல்றாரு. ஆனால் நம்ம வந்து அந்த ஃபவுண்டைனை மட்டும் ரவுண்ட் வச்சு போக போகிறோம். பாருங்க செம்ம அழகா இருக்குது. அது நனையக்கூடாது, நம்ம மேலே நனைஞ்சா ஃபவுலு. ஏய் நனையக்கூடாதுடா, லைட் அடிச்சு போடா. ஆமாம் ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால ரொம்ப டயர்ட் ஆகிட்டாருங்க. பாருங்களேன் எவ்வளோ டயர்ட் ஆகிட்டாரு. பார்க்க தான் ஈஸியாக இருக்கும். போட்டு வரும்போது ஃபோனை வந்து வெளியே கொடுத்து வந்துருங்க. தலையோ வந்து ஃபோனு வேற உள்ள விந்து போச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. ஆசையாக வாங்கின ஃபோனு வேற. அதுவும் இல்லாமல் இப்போ தான் ஒரு 2000 ரூபா டிஸ்பிளே வேற மாற்றினாரு. ஃபோனை விந்து போச்சு. அவரோட ஸ்வீட் மெமரிஸ்லாம் இருக்கா, அது தொலைஞ்சு போச்சான் ப்ரோ. அது அந்த ஃபோனோட இது எதுனா சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப மன உளைச்சல் ஆகி போச்சு. ஒண்ணுமே இல்ல, போன் தான் பாக்கெட்ல தான் வச்சிருந்தாரு. எந்த பாக்கெட்ல வச்சிருந்தீங்க? இந்த பாக்கெட்ல தான் வச்சிருந்தாரு. சைடுல லைட்டா நீங்க எப்பவுமே இந்த பாக்கெட்ல வைங்க, அந்த பாக்கெட்ல வைக்காதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த பெடலை மெரிக்கும் போது கொஞ்சம் லிஃப்ட் ஆகி வெளியே வந்துச்சு போல. இது போனு கிடைக்கல. ரொம்ப மன வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. 10,000 20,000 அனுப்பிடுங்க. அவன் எவ்வளவு அனுப்புவான்? எங்கால் பாத்தீங்களா அசால்ட்டா ஏதோ டீ கடையில உட்காந்து இருப்பாங்க. லுங்கி கேட்டீங்கன்னா நம்ம அழகா சொகுசா உட்காந்துக்கிறாரு. இப்படி உட்காருவேன்,
எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ரொம்ப தண்டனை ஏன்பா. நல்லா காலை விட்டு ஓட்டினா கரெக்டா இந்த இடத்துல தான் ஊஞ்சி, இதுல தான் ஊஞ்சி ஸ்டார்ட் பண்ணல. இந்த இடத்துல கீழே போறது தெரிஞ்சிடும் அப்படியே, ஒன்றும் பண்ண முடியாது. காலம் வந்து காய்ஸ் இவங்களை வந்து நாங்க தூக்க போறோம். சகுந்தலாவை தான் ஃபர்ஸ்ட் தூக்கணும். போகப்பட்ட மாதிரி சவுண்டா உள்ள போட்டுருந்தோம். இங்க இருந்து கொடைக்கானல காமிக்கிற மாதிரிங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே வந்திருக்கோம். அங்கே பாருங்க, அண்ணன் வந்து பேரம் பேசி அந்த மோளத்தை வந்து வாங்கிட்டாரு. எவ்வளோண்ணா இது வாங்கினேன்? 200 சொன்னாங்க, 150க்கு வாங்கணும். 150 150 ஏமாத்திட்டா. அஜோயோ, இந்த மோளம் அதுக்கு மேலே குறைக்கல. அதனால வந்து அண்ணன் வாங்கி இவர் ஒரு வாத்தியக்காரு, அதனால வந்து அவருக்கு மோளடியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால வாங்கிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால வாங்கிக்கிறேன். சரி ஓகே, அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஆனால் சரியாக பூ பார்த்தீங்கன்னா அப்படியே செம கலராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க பாருங்க. செம கலரு, ரெட் கலரில் செம்ம ஃபுல்லாக இருக்குது. நந்தகோபால் மாரி இல்லை சடனாக பார்க்குறதுக்கு. யாரு? ஆமாம் ஆமாம் ஆமாம், கையில் முடியாது. அந்த ஏரியாவே அப்படியே கேமராவில் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஏங்க இங்கே இருக்கிற ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அதாவது இந்த ரோஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்ம அழகாக இருக்குது. கண்ணாடி மாளிகைன்னு ஒன்று இருக்குது. புகைப்படம் எடுக்கக்கூடாதா? ஆனால் வீடியோ எடுக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக இருக்குல்ல, சூப்பரா. ராஜ் உன்னால அந்த சேர்ல இப்படி கை வச்சு உட்கார முடியுமா? என் சரக்கு தான், நான் உழைக்கிறேன். யாரு? அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.